இன்னும் 2 செய்தி சொல்லுங்க. ஆமா, நபிக்கு 20. ஆமா, இன்னும் அவங்களுக்கு 40 போக இன்னும் செய்தி வருது, இன்னும் ஒரு வயசு வருது, அதையும் சொல்லுங்க. ஒரே ஹதீஸ் கிடையாது, 40 அப்படி கிடையாது. 40 இருக்கு, இன்னொரு நபி மொழி இருக்கு, அதையும் சொல்லுங்க. 40 சொல்லிருக்கேன்னு நானும் எதிர்பார்த்ததுதான். 40ஓட வேற நம்பர்னா கூடுன்னு சொல்லவா? கூடாது, குறையும். 38 அப்படியே குறைங்க கொஞ்சம். இது சரி வராத. இது என்ன வியாபாரமா? 35 தான். ஆமா, நீங்க இது இப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஆனா 35க்கு ஒரு நபி மொழி இருக்கு. ஆமா, நீங்க கேக்குறீங்க. சரி, 35 இருக்கு. அடுத்து ஒரே சான்ஸ் தான், இன்னொன்னு இருக்கு. அப்படி இல்லை, 30. இப்படி 3 வகையா இருக்குது. ஆனா ஹதீஸ் கலையை பொறுத்த வரைக்கும் சில ஹதீஸுக்கு கூடுன நபர்கள் அறிவிப்பாங்களா, அதைத்தான் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிடுவாங்க. கூடுன நபர் ஒருத்தருக்கு அறிவிச்சாங்கன்னா அதை வெயிட்டா, நம்ம எப்படி இந்த 11 ரக்காத்தை எடுத்திருக்கோம், அது மாதிரி ஒரு 5 பேர் ஒரு செய்தியை சொல்லி ஒரு 10 பேர் ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா அந்த 10 பேரும் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க, அதுக்கு முதலிடம் கொடுத்துருவாங்க. அப்படியும் நபி மொழி ஹதீஸை முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதனால சில பேர் 30ன்னு சொல்லுவாங்க, 40க்கு அது ஆதாரம் இணைஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு வலுவா இருக்கு. அப்போ இப்படி ஒரு திருமணம். இன்னும் சில மனைவிமார்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தவிர என்ன செய்யுங்க, மற்ற மனைவிமார்கள் எல்லாம் என்னது கொஞ்சம் 5 வயசு 3 வயசு நூப்பு. அப்ப இதுல இருந்து சட்டம் எப்படி எடுத்துக்கிறணும்? குறைந்த வயசும் திருமணம் பண்ணலாம், கூடுதல் வயசு திருமணம் பண்ணாலும் இஸ்லாத்துல என்ன கிடையாது, தடை கிடையாது அப்படிங்கிறது தான் சட்டம் எடுத்துக்கிறோம். ஏன்னா கதிஜா ரலியல்லாஹு கல்யாணம் முடிக்கும் பொழுது வஹி வரல. ஆனா அதுக்கப்புறம் மதீனால திருமணம் பண்ண அப்போம்னா வஹி வந்துடுச்சு. அப்படின்னா தடுத்திருப்பாங்கல்ல ஒண்ணு. அதே மாதிரி அங்க இருக்கிற நபி தோழர்களும் செய்தாங்க. அப்ப நபிகள் நாயகத்துக்கு பிரத்யோகிய சட்டம் நம்ம சொன்னாலும் மற்றவங்களை பண்றதை தடுத்திருப்பாங்க. ஆனா நபி தோழர்களும் இதையே செய்தாங்க. அதனால அதை ஒரு பெரிய ஒரு ரிசிவா ஆக்கக்கூடாது. அது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை இன்னைக்கு பல பேர் அதை செய்யறாங்க. எல்லா மதத்திலையுமே அதை செய்வாங்க. நம்ம மகாத்மா காந்தியோட மனைவி கூட 7 வயசு நூப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க இருக்குது. அதனால இதெல்லாம் ஒரு ஆதாரமா நிற்காது. பிடித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம், விருப்பம் இல்லைன்னா அது ஒரு சாய்ஸ். இல்லைங்க எனக்கு இளமை அதுனா அது அப்படி விட்டுறணும். அப்படி எடுத்துக்கிட்டா இது ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? சட்டமும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால அந்த தகவலையும் சொல்றோம். அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பொறுப்பில் எடுத்து வளர்த்தவர் யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். சரி, அது ஒரு பதிவு. அடுத்து கேள்வியெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறது. அதெல்லாம் தெரியுங்க மக்களுக்கு. நபிசலாஜருடைய ஒரு மகனோட ஒரு பெயரை அழைப்பாங்க. எங்க சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஈஸியான பேரு, அபு காசிம். சரிங்களா? வளர்ப்பு மகனுடைய பேர் என்ன? ஜெயித். ஜெயிதுடைய மகன் பேர் என்ன? உசாமா. அந்த மாதிரி இருக்கு. சரி, அடுத்து நீங்க கேளுங்க. ஏதாவது கேள்வி இருந்தனா, பெண்கள் ஆண்கள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா தொகுக்கிறேன். இந்த நேற்று இறுதி பேருரையிலிருந்து நீங்க சில செய்திகளை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? இறுதி பேருரை. இறுதி பேருரைங்கிறது தனி, சரிங்களா? தனியா கட்டம் கட்டி பேச வேண்டிய ஒரு அம்சம். அதுல ஒரு 3 செய்தியை நேற்று அவங்க சொன்னாங்க, ஒரு சகோதரி. சரிங்களா? உங்களுடைய இறைவன் ஒருவனை, இன்ன ரப்பக்கும் வாஹித், இன்ன ஆபாவுக்கும் வாஹித் அப்படிங்கிறது, அந்த கருப்பை சிவப்பு அதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது ஒரு 3 வாக்கியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். படிச்சுட்டு ஆண்கள் சொல்றீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையில் எந்த மாதிரி கருத்தை, மக்களுக்கு முக்கியமான கருத்தெல்லாம் பதிவு பண்ணாங்க, அந்த கருத்தை அப்படியே சொல்லணும். அவங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, இடையில உள்ளது.
இறுதி பெறுவதுங்கிறது பிரபலியமானது சரிங்களா? அதுல இருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்து சொல்லுங்க. இறுதி பெறுவது தெரியாத அளவுக்கு பலவீனமா இருந்தா நம்ம என்ன சொல்லுங்க. எதெல்லாம் தடை செய்தாங்க, எதை எச்சரிச்சாங்க, எந்த மாதிரி கருத்துப்பட மனித குலத்துக்கு அறிவுரை சொன்னாங்க சொல்லுங்க. நேற்று ஒரு செய்திய சகோதரி சொன்னாங்க, அதே சொன்னாலும் சரி. இப்படி யோசிக்கிறத பார்த்தோன்னா என்ன சொல்ல போறியா? யாருக்கு வருதோ கோர்வையா சொல்லுங்க. என்ன ஒரே வாசகத்தை அப்படி கோர்வையா சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சா எந்த அளவுக்கு எதெல்லாம் சொன்னாங்களோ சில இதை மறந்துருப்போம். ஆனால் முக்கியமான ஒரு 4-5 அம்சங்கள் வந்து ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரியாவது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நிறைய கோர்த்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன நாள் என்ன இடம் அதுல ஒன்னொன்னு விட்டுட்டியோ அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து புனிதமான மாதம். இது எவ்வளவு புனிதமானதோ அதே மாதிரி ஒவ்வொருடைய மூவியினுடைய மானமும் உயிரும் புனிதமானது. எக்காரணத்தை கொண்டும் அவரோட உயிரையும் மானத்தையும் நீங்க எடுத்துறாதீங்க. உயிரையும் மானத்தையும் அதுல இன்னும் இடையில ஒண்ணு இருக்கு. செல்வத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கவனமா கேளுங்க. உங்கள் இறைவன் வந்து ஒருவன் தான். அதுக்கப்புறம் சொல்றது உங்களுடைய தாய் தகப்பன் ஒருவன் தான். கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ, அரபி பேசுறவரோட அரபி பேசாதவரோ, அரபி பேசாதவரோட அரபியரோ சிறந்தவர் இல்லை. உங்களுடைய இறையச்சம் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் வந்து அல்லாஹ். இது 2வது செய்தி. மூணாவது செய்தி வந்து ஒவ்வொரு கணவனும் வந்து ஒவ்வொரு மனைவி மேல உரிமை பெற்றவங்க. அதே மாதிரி கணவனுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி மனைவிக்கு உரிமை இருக்கு. கணவனுக்கு உள்ள உரிமை வந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்க என்ன செலவு செய்றீங்களோ, அதாவது உங்களுடைய தேவைகள் என்ன செலவு அதை அவங்களுக்கு செலவு செய்யுங்க. மனைவிக்கு சொல்ற என்ன கட்டத்தில் சொல்றோம்னா, அவங்களுக்கு பிடிக்காதவங்களை யாரையும் வீட்டில் இருக்கிறாங்க, பிடிக்காதவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பெண்களை ஆண்களே பெண்கள் விஷயத்தில் அஞ்சி கொள்ளுங்கள். அதாவது வந்து அல்லாஹ் வந்து உங்கள்கிட்ட வந்து அவர்கிட்ட அமானிதமா ஒப்படைத்திருக்கிறார். அதனால நீங்க அஞ்சி கொள்ளுங்க, அவங்க நீளமா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள கடமை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா வந்து வட்டியை வந்து ஹராமாக்குவாங்க. வட்டியை வந்து இந்த மாதிரி வந்து இன்று முதல் நான் வட்டியை ஹராமாக்குறேன். யாரெல்லாம் வந்து எனக்கு பெரிய தகப்பனார வட்டி கொடுக்குறீங்களோ அவங்க அசலை மட்டும் கொடுங்க, வட்டி யாரும் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி கொலைக்கு கொலை வந்து சரியான ஒரு விஷயம், பழிக்கு பழி தீர்க்கிறது சரியான படையாது. என்னுடைய பெரிய தகப்பனார் யாரு யார் கொலை பண்ணாலும் அவங்கள நான் மன்னிக்கிறேன். கடைசியில வந்து இன்னையோட சிறுக்க வந்து தாய் தகவல் மந்திரத்தால நான் கால எடுத்து போட்டு தொழுகையை கடைபிடிங்க, நோன்பு வைங்க, வரிசை எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தன்மையில உங்களுக்காக நான் இந்த இடத்துல காத்திருக்கேன், உங்களுக்காக நான் நல்லா எனக்குன்னு ஒரு துவா இருக்கு, அதை நான் உங்களுக்கு. சரி, அது நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சொல்றது யார் இருக்காங்களா? இன்னும் இருக்கானா? நீங்க அவங்க சொல்லுங்க. இப்ப நீங்க பெண்கள் சொல்லுங்க. நான் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து உரைத்து விட்டேனா, எல்லாம் தெளிவாக சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க? அப்புறம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதானே, அதோட நிற்குமா? அடுத்து வாசகம் இருக்கா? அதான் அதோட தொடர்ச்சி என்னன்னா, அவங்க அப்படி அதை கூறிவிட்டு கூறி நான் சொல்லணும். மைக்கு சரி பண்ணாரோ அது
சொல்லுங்க. அதாவது அதான் நீங்க கூறுனியல்ல, நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கூறிவிட்டேனா சொல்லிவிட்டேனான்னு சொல்லிட்டு அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் சாட்சி மேல சொல்லுவாங்களா அவங்க ஷஹீத், ரைட், ஓகே. அது அந்த சட்டமும் அப்பதான் வந்து ஆமா ஆமா சொல்லுவாங்க. கடினமாக இருக்கும். அழைக்காதீங்க, அழைக்க கூடாது. தந்தை இல்லாத அழைக்கிறது இருக்கு. நீங்க அடுத்து சொல்றது வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய வரும். சரி, அடுத்து வேற வேற எது இருக்கா? ஒரு வசியத்து. ஆமா, சொத்துரிமை தான் நமக்கு குர்ஆன்ல தெளிவாயிடுச்சுல்ல. ஆமா, அந்த பேருல வரும் வரும். ஆமா ஆமா. அடுத்து அல் முஸ்லிமு, அது ஒண்ணு வரும்ல. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு என்னது? சகோதரன் ஆவான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான். எனக்கு பிறகு நீங்கள் யாரும் தலையை வெட்டி கொள்ளாதீர்கள். ஒரு ரக்கவின் தலையை வெட்டி நீங்கள் காபிரோன் இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடாதீர்கள். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிப்பாங்க. அதுவும் ஒரு இறுதி ஆமா ஆமா வலா வாஜிரு விஸ்ரத்து உக்ரா. அதான் ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியும். குர்ஆன் வசனத்தை விளக்குவாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த சட்டம்லாம் இறுதி பேருல எப்படிப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நல்ல நம்ம என்ன செய்யலாம் பதிய வைத்து கொண்டு முன்னால இப்போ சொன்னாங்கல்ல, இந்த நாள் என்ன, இந்த மாதம் என்ன, இந்த இடம் என்ன, அதுல வந்து இன்னொரு வாசகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? பதிவு பண்ணுவாங்க. திமாவுக்கும் உயிர்களை ஓட்டி விடாதீர்கள். ஒரு மாலுக்கும் பொருளாசை செல்வத்தை ஹராமான முறையில் சாப்பிட்டு விடாதீர்கள். வாராதியும் அடுத்தவருடைய மான மரியாதையோட நீங்கள் விளையாண்டு விடாதீர்கள். அடுத்தவங்க மானத்துல என்ன செய்யுங்க? கண்ணியங்காருங்க, அநியாயத்துக்கு பண்ணிராது, அதை செய்திராதீங்கன்ட்டு என்ன உதாரணம் காட்டுவாங்க? இந்த இடத்தை நீங்கள் எப்படி கண்ணியமாக மதிக்கிறீர்களோ அதே போல பிறருடைய மானம், செல்வம், உயிர் அது புனிதமானது. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பெருவாதியான கருத்துக்களுக்கு வந்து அல்லாவும் மேற்கோள் காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? ஒன்னோட ஒன்றை வந்து மேற்கோள் காட்டுறது வந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அந்த கிராத்தை கூட சொல்ல அந்த ஜனாசாக்கு உகது மலம் சொன்னோம்ல, அப்படி ஒரு உதாரணம் சொல்லப்படும். அந்த மாதிரி இதற்கு உதாரணம் என்னது? அல்லாஹ்வுடைய அந்த புனித அல்லாஹ் அந்த இடத்த ஆகியிருக்கான ஹரம அரபாவை, அந்த மாசத்தை, துல்கஜ் மாசத்தை, அதை விட புனிதமானது என்னது? அடுத்தவருடைய உயிர் போய் கொல்லக்கூடாது. உயிர் கொல்லதான் மாட்டோம். பொருளாதாரம் நல்லா சாப்பிட்டுருவாங்க, ஹராமா சாப்பிடக்கூடாது. அதை கவனமா இருங்க. இதை மதிக்கிறான்னா நீங்க அதை மதிக்கணும். அடுத்தது மான மரியாதையில நல்ல பூந்து விளையாடுவாங்க, கேவலப்படுத்தணும். அதெல்லாம் செய்யறது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். அந்த புனித எல்லையை நம்ம மாசுபடுத்துறதுக்கு உதாரணம். அதனால அதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன். வழி தவற மாட்டீர்கள். ஆமா, அப்படி ஒரு செய்தி இருக்கு. சரிங்களா? இன்னி தரக்கு ஃபீக்கும் அம்ரைனி அப்படின்னு இருக்கு. நான் 2 வெட்டி செல்கிறேன் அப்படின்னு. சரிங்களா? அந்த ஹதீஸ்ல சில சர்ச்சைகளும் இருக்கு. ஆனா அது போக அது சம்பந்தமா செய்தி வருது. நான் 2 வெட்டி செல்றேன்னு சொல்லி அவங்களுடைய வழிமுறையை. ஆமா, அது ஒரு செய்தி. சரிங்களா? அடுத்து வேற எது இருக்கா? ஆமா, அது சொன்னாங்க. ஆமா, கரெக்டு, மாஷா அல்லாஹ். அனுமதி இல்லாம வீட்டில் இணைஞ்ச கணவனுக்கு ஒருவர் பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்யக்கூடாது? மனைவி வந்து அந்த வீட்டில் வந்து ஏற்றக்கூடாது. தேவையற்ற சச்சரவு தானே. அனுமதி. ஆமா,
அனுமதி இல்லாம கொஞ்சம் பாருங்களேன். அது ஆண்ல இருக்கோ, அதை அப்போ தள்ளி வச்சுக்கணும். செலவு செய்யக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி கணவனுக்கு தெரியாம அந்த மாதிரி மோசடி அந்த மாதிரி செய்திடக்கூடாது. ஹலாலான முறையில் என்ன செய்துக்கலாம், செய்து கொள்ளலாம், சரிங்களா? அந்த நன்மை கிடைக்கும். அவன் கணவன்கிட்ட அனுமதி கேட்டுக்கிறணும். இதுல தானே பெருவாரியான குடும்பத்துல வந்து சிக்கல் வருது. கணவனை வந்து மீறி அந்த பொருளாதாரத்துல தெரியாம கையாடல் பண்றது, அவனுக்கு பிடிக்காதவனிடம் என்ன செய்யறது, உரையாடுவது, அவனுடைய எச்சரிக்கையை வந்து மீறுவது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு சலசலப்புல போய் விட்டுரும். அதனால இதெல்லாம் என்ன மாதிரி எடுத்துக்கிறதுனா, சரி அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முஸ்லீம் பெண்மணி நினைத்தானா என்ன ஆயிரும், ஈஸியா ஆயிடும், சிக்கல் வராது. அதனால அதெல்லாம் இந்த சட்டம் இறுதி பேருரையில அப்படி ஏகபோகமான சட்டத்தை என்ன செய்திருக்காங்க, தந்திருக்காங்க. இந்த பலிக்கு பலி வாங்குறது சொன்னாங்க, அதையும் சொல்லிடுறாங்க. பலிக்கு பலினா என்னைய உங்களை கொண்டா எனக்கு கொண்டா எனக்கு தண்டனை கொடுத்துடணும். எதை தடை செய்தாங்கன்னா, பல வருஷங்கள் 100 வருஷம் 200 வருஷம் வந்து பழி தீக்கிறது, வஞ்சம் வச்சு அந்த பழக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். இன்னாச்சு மகனுக்கு சொல்லுவாங்க, மகன் பேரனுக்கு, அவன் அப்பனுக்கு சொல்லுவான். அப்ப இப்படி தொன்று தொட்டு கொள்ளு பேரன் வரைக்கும் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, விடக்கூடாது இவனை கொல்லணும்னு சொல்லி. இப்படிதான் அவங்களுடைய வரலாறு. 100 வருஷம் ஆனாலும் போய் அந்த வஞ்சம் தீர்த்துருவாங்க. அப்ப இதை தான் என்ன செய்யறாங்க, என்னுடைய சொந்தத்துல இருந்து ராபியு அவர் வந்து பழி தீர்க்கப்பட்டார், அதற்காக நாங்கள் பழி தீர்க்க மாட்டோம், இன்று முதல் தடை செய்யறோம். பழச கொண்டு வரக்கூடாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கொண்டு வந்து 50 வருஷத்துக்கு உங்க தாத்தா என்ன தெரியுமா செய்தாருன்னா, இதெல்லாம் விளங்குமா? அப்படி போனா வருஷம் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வச்சேன்னா நான் பெரிய வன்மம் வந்துடும். அதனால அதை வந்து விட்டுறணும். அதை வந்து என்ன செய்யறாங்க, தன் குடும்பத்துல இருந்தே கொண்டு வராங்க. அதே மாதிரி வட்டியும் அப்படிதான். இப்னு அப்பாஸ் அவங்க தான் பெரிய வட்டி கொடுக்கக்கூடியவங்க. அதை வந்து யார் வாங்கினாலும் என்ன செய்யுங்க, அசலை மட்டும் கொடுத்துருங்க, ஏன்னா வட்டி கொடுக்காதீங்க, இன்று முதல் தடை வட்டி அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டிக்கிறாங்க. தன் குடும்பத்தில இருந்தே கொண்டு வராங்க. அதையும் பார்த்துக்கிறோம். தன் குடும்பத்துக்கு ஒரு சட்டம், அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது. அப்படித்தானே வச்சிருப்பாங்க. தலைவர்கள் வந்துட்டேன்னா தனக்கு ஒரு சலுகையான சட்டம் வச்சிருப்பாங்க. அப்போ பிறருக்கு ஒரு அதெல்லாம் கிடையாது. தன்னிடத்தில் இருக்கிறது என்ன செய்யறாங்க, தடை செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உத்தம தூதர், ஒரு தலைவரை நம்ம என்ன செய்யறோம், பின்பற்றுகிறோம். பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு செய்தி என்னன்னா, இந்த வட்டி வந்ததுனால கேட்கிறோம், வட்டியை உண்ணக்கூடியவர்கள் எது தீண்டியது போல் மறுமையில் எழுப்பப்படுவார்கள்? பெண்கள். பைத்தியம் பிடிச்சது ஒரு பக்கம் போட்டோம், தீண்டியதுன்னு சொல்லணும், ஏதோ ஒண்ணு தீண்டு படுன்னு சொல்லி. பாம்பா தீண்டுன்னு சொன்னதுதான் அந்த உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய டேஸ். ரொம்ப இது குரான் வசனம், ரொம்ப ஈஸி தான். நிறைய சொன்னீங்க, இதுல இது சொல்லிடலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இது தீண்டியது போல் எழுப்பப்படுவார்கள். எது தீண்டியது? ஆண்கள் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆமா, வஹப்பத்துஹுமு ஷைத்தான். ஆமா, சைத்தான் தீண்டியது போல் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்படுவார்கள்னா அந்த ஒரு தீய வஸ்தை அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். அவன் தான் எனி டைம் தொட்டுட்டு தானே இருக்கான். என்னன்னு கேட்டனா, அந்த அளவுக்கு ஒரு கெட்டவர்களாக நீங்க எழுப்பப்படுவீங்க அப்படின்னு சொல்லி, அது ஹராமானதை நீங்க வந்து சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்குவான் பகரால். அதை சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லிட்டு அதே வசனத்துல வந்து அதை வந்து நீங்க எதோட உதாரணம் சொன்னீர்கள், ஒரு உதாரணம் சொல்லுவான். வட்டியை நான் ஹராமாக்கிட்டேன், ஆனா நீங்க வட்டியை என்ன மாதிரி உதாரணம் சொன்னீருங்க, அந்த உதாரணத்தை சொல்லுங்க. டேஸ், அதாவது வட்டியை திங்கக்கூடாது, வட்டிக்கு உதாரணம். உதாரணம் அல்லாஹ் என்ன சொல்றான், வட்டியை உதாரணம்னா அல்லாஹ் சொல்லல, அந்த மக்கள் வட்டியை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் கூறினார்கள், அதனால்தான் அவர்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லுவான். அதாவது அயோக்கியர்கள் சொன்ன கூற்றை அல்லாஹ் எடுத்து சொல்றது, சரியா? வட்டி அல்லாஹ் தடையாகிட்டான். தடையாகணும்னா அவங்க சொல்லுவாங்கல்ல, அது அது என்ன என்ன சொன்னாங்க, நியாயப்படுத்துறது. என்னது? அது வேற. ஆமா, பன்மடங்கு. ஆமா, பன்மடங்காக பெருக்கித்தானே கொடுக்குது, கரெக்டு தானே? அது பன்மடங்கு பெருக்கி அதையும் கண்டிக்கிறோம். நான் சொன்னது என்னன்னு கேட்டேன்னா, நியாயப்படுத்துறது. அது வந்து அதை நியாயப்படுத்துறது தான் டேஸ். வலா தாக்குழு ரீபா. ரீபானா வட்டி.
வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள், சாப்பிடாதீர்கள் சொல்லிட்டான். அப்படியே அதை வந்து வசனத்தை எல்லாம் என்ன செய்வான், விளக்குவான். அங்கேயே பிரச்சனை. அந்த ஸ்பீக்கர் கிட்ட வந்து அந்த மைக்கிய வந்து வைக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அப்படி வச்சுக்கிறீங்க. அந்த இடையில அந்த ஒரு சவுண்ட் வருது. சொல்லட்டுமா? அப்போ பல் திஜாரா, அதாவது வட்டியை வந்து அவர்கள் காரணம் என்னவென்று கேட்டால் வட்டியை அவர்கள் வியாபாரமாக சொன்னார்கள். காரணத்தை அல்லாஹ் சொல்லுவான். வட்டிங்கிறது முக்கியமான காரணத்தை அப்படி சொல்லியே சொல்லுவோம். அவர் காரணம் ஏன் என்றால் அவர்களை தண்டிக்கிறது. அவர்கள் வட்டியை வியாபாரம், பிசினஸ். வட்டிங்கிறது என்ன, நான் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறது. எப்படிப்பட்ட பிசினஸ்? வட்டி 100க்கு 10 ரூபா. அது மக்களுக்கு உதவியா செய்யல. அப்ப வட்டியை நியாயப்படுத்தி வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உலகம் உருவாச்சுன்னு வைங்களேன், மனிதாபிமானமே வந்து என்ன ஆகும், நாசமாயி போயிடும். ஒவ்வொரு துட்டு கொடுக்கறதுக்கும் வட்டி கணக்கு பார்ப்போம். 5000 ரூபாய் கொடுத்துருங்க, அப்ப எவ்வளவு தரணும். இப்படியே போனா உதவிங்கிற இது வந்து செத்து போயிடும். மனிதாபிமானம் எல்லாம் வந்து என்ன ஆகும், அழிஞ்சு போயிடும். இப்படி எல்லாரும் நினைச்சாங்கன்னா, ஆல்ரெடி முக்காவாசியர் அப்படிதான் நினைச்சு வச்சிருக்கான். யாரு? வியாபாரி மக்கள், நல்ல மக்கள் இருக்காங்க. முதலைகள், வியாபார முதலைகள், நாட்டின் அரசாட்சி பண்ணக்கூடியவர்கள், தலைவர்கள், இவங்களுடைய திட்டம் எல்லாம் வட்டி தான் மூலத்தொழில், வட்டியை தான் பெருக்கிறாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா அப்படி செய்தா என்ன ஆகும், எல்லாத்துலயும் வட்டி பார்ப்போம். இப்ப நம்மளும் ஒரு பொருள் வாங்க முடியாதுல, வட்டி போட்டுருவான்டா. காரை வாங்கினாலும் எதை வாங்கினாலும் என்னது, அவன்கிட்ட 0 பேலன்ஸ்னாலும் ஏதாவது ஒரு மறைமுகமா என்ன செய்யறான், வட்டியை வந்து 99% வட்டி இல்லாமல் இஎம்ஐல வாங்கவே முடியாது. இஎம்ஐனால வட்டி தானே, அதுல வட்டி சேர்ந்துருமே. ரொம்ப ரொம்ப கம்மி. வட்டி இல்லைன்னு சொல்றதெல்லாம் நம்ம ஆளுங்க செய்வாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி வட்டி தான். அவன் வட்டி கிட்ட நம்ம பெறவே கூடாது. அல்லாஹ் தடை பண்ணிட்டான்ல. தடை செய்துட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம அது கிட்டவே எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்லி அது வந்து ஒரு உறுதியா இருக்கணும். உறுதியா இருந்தாதான் தப்பிக்க முடியும். எல்லாம் அதை கவனமா வைக்கணும். அப்போ நிர்பந்தம் இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டக்கூடாது. நிர்பந்தத்துக்கு எல்லாம் அல்லா என்ன செய்திருக்கான், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கான். நிர்பந்தம்னா உண்மையான நிர்பந்தமா இருக்கணும். ஆமா, சாப்பிடுறது, பொருள் வாங்குறதுலாம் இல்லை. ஒரு உயிர் பேரும் அப்படின்னு சொன்னா அது நிர்பந்தம். அந்த மாதிரி செய்தா இஸ்லாமிய மார்க்கம் லேசா இருக்கிறதுனால அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி என்ன செய்ய மாட்டான், சிரமப்படுத்த மாட்டான். லாயு கல்லிஃபுல்லாகும் நப்சன் இல்லா உஸ்ஸாஹா. அந்த அடிப்படையில அதை சேர்ந்துக்கலாம். அழகிய கடனுக்கு இப்போ ஜாக்ல எல்லாம் கொடுக்குறாங்க. ஆமா, ஆட்டோ வாங்கி கொடுப்பாங்க, ஆட்டோ பணமும் வாங்கிக்குவாங்க, அது ஓட்டுற கலெக்ஷனே காசு வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யலாமா? ஆமா, அதாவது பைத்துல் மால். ஆமா, ஜக்காத்து வந்து நடத்துறதுக்கு நிறைய பேர் நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் கடனாக ஒரு ஆட்டோவோ காரோ வாங்கி கொடுக்க 4 லட்சம் ரூபாய் கொடுக்குறான்னு வைங்க. 4 லட்சம் நீங்க கொடுக்குறது அவங்க எப்படி வாங்குவாங்கங்கிறத நான் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வியை உள்வாங்கிட்டு, அதாவது நிறைய ஜமாத்துக்கு அது நிறுத்திட்டாங்க பைத்துல் மால்னு சொல்லிட்டு. ஆனா வெளிநாட்டுல வச்சிருக்கிறாங்க. வெளிநாட விட்டுருங்க, அது தனி சட்டம். உங்களோட சொல்லுவோம். உதவி செய்யக்கூடியவங்க அந்த பைத்துல் மால்ல வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அவ்வளவுலாம் கொடுக்கறது கஷ்டம். அப்படி ஒருவேளை யாராவது செக்யூரிட்டி போட்டு தான் கொடுப்பாங்க. பொருள்லாம் வாங்கிட்டு முதல்ல ஆரம்பத்துல வந்து சும்மா கொடுத்து நிறைய ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வச்சு ஏதாவது பத்திரம் பொருள், ஆனா வட்டி போட மாட்டாங்க. நான் நீங்க கேட்டதை உள்வாங்கிட்டு சொல்றேன். இப்படித்தான் நடைமுறையில் இருந்துச்சு. இந்த 5 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டாருன்னா அந்த 5 லட்சம் ரூபாய் கூட ஒரு 5000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் சந்தோஷமா கொடுப்பாங்க. அதை அவங்க வாங்கிக்கிடுவாங்க. வாங்கலாமான்னு கேட்டா வாங்கிக்கலாம். கடன் கொடுத்தவருக்கு நீங்கள் சிறந்த முறையில் கடனை கொடுங்கள். கூட வச்சும் கொடுக்கலாம். ஆத்திர அவசரத்துக்கு உதவி செஞ்சார்ல, காசு இருந்தா என்ன செய்யலாம், கூட வைத்து கொடுக்கலாங்கிறது ஒரு சட்டம். நீங்க என்ன கேட்டீங்க, இதுதான் அதுக்கு பதில். ஆட்டோ ஒரு 3 லட்சம் வாங்கிக்கிட்டாங்க. அப்போ நான் அது ஆட்டோக்கு ஓனர், அவங்க ஓனர் ஆயிட்டாங்க. அப்ப வெளியே இந்த ஆட்டோ வாங்கி இது பண்றாங்க, அவங்க உதவி செய்யல, பிசினஸ் பண்றாங்க. அப்படிதான் சொல்லணும். இது வாடகை விட்டுருக்கிறாங்க. டெய்லி வந்து 500 1000 வாங்குவாங்க. ஆட்டோ சார்ஜ் 300 400 வாங்குவாங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து உதவி இல்லை. அவங்க வந்து ஆட்டோக்கு உங்களுக்கு உதவி ஒரு வகையா சேர்ந்திருக்காங்க, பிசினஸ் அடிப்படையில சேர்ந்திருக்காங்க. அப்ப இதை வந்து இதையும் நம்ம வந்து கொச்சப்படுத்த முடியாது. உதவி சேர்ந்துட்டாங்கல்ல. இப்ப நீங்க என்ன செய்யணும், ஆட்டோ கடனை கொடுத்து ஆட்டோ என்ன செய்யலாம், நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். ஆட்டோவோ காரோ. உங்களுக்கு ஒருத்தர் வீடு கட்டி தராரு 5 லட்சம் ரூபாய்க்கு, சந்தோஷம் தானே. வீடு கார் வாங்கி தராரு, அதை வச்சு பிசினஸ் செய்யறோம்.